சொல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது. ஆமேன். வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆமேன். அப்போ இந்த வார்த்தை நம்ம தரப்படுகிற இந்த வாக்கு தத்தம்தான் ஒன்றில்லை, இது விசேஷித்தமானது. இன்றைய நாளில் தாரது ஆனால் வேதத்தில் உள்ள அத்தனை வாக்கு தத்துவங்களும் உங்களுக்காக எனக்காக தந்தப்பட்டீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளேயும் எனக்கும் கிரிய செய்கிறதாக இருக்கிறது. ஒரு விஷயம், நாங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். என்னவாம்? உங்களையும் என்னையும் என்ன செய்வாராம்? கர்த்தர் வழி நடத்துவார். எங்கே வழி நடத்துவார்? தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் திருச்சபையத்தையும் கர்த்தர் நடத்துவார். ஆமேன். கரங்களை உயர்த்தி இந்த வேத புத்தகத்தை எடுத்து ஒரு விசை நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வேதத்தில் இந்த வருஷத்தில் எங்களை தந்த இந்த வாக்கு தத்தத்தையும் படி ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே எங்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஐயா, நதிகள் அண்டைக்கு ஆண்டவரே இடராத செம்மையான வழியிலும் எங்களை வழி நடத்தும்படியாக அப்பா உங்கள் சமூகத்தில் நான் கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே. அப்படி வாயிலை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கடந்த காலங்களில் அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும்படியாக கர்த்தராமே அந்த வழிகளை அறிந்திருக்கிற தேவன் அந்த செம்மையான வழியிலே எப்படியோ நீரூற்றண்டிலே தண்ணீர் உள்ள நீற்ற நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே கத்த நடத்தும்படியாக கரங்களை உயர்த்தி ஒரு விசை கரங்களை உயர்த்தி மற்ற ஊழியக்காரர்கள் மேலுக்கு வாங்க வாக்கு தத்துவத்துக்காக ஜெபம் பண்ணும்படியாக. ஹல்லேலூயா ரஷகரதரக கரரவாம். இயேசுவே மக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருச்சபைக்காக தந்த இந்த வாக்குக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களை எங்களை எங்கள் சபையை நீங்கள் வழி நடத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தண்ணீர் அண்டைக்கும் ஆண்டவரே இடராத செம்மையான வழியிலும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் திருச்சபை மக்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன். எல்லாரும் சொல்லு, கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல அருமையான வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. ஆண்டவரே, அழகியோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். ஆமேன். அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடத்துவேன் என்று ஆண்டு சொல்லிட்டு அந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர்களை செம்மையான பாதையில் சொன்னவர் அதை செய்வார். அவருக்கு ஏற்ற விதமாக நாங்கள் தகுதிப்படுத்தி கொண்டு இந்த புதிய ஆண்டில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த வாக்கின்படி எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக என்ன வந்தாலும் நீர் எங்களை வழிநடத்த போறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குப்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வல்லமையோடு ஆண்டவரே பயமில்லாமல் ஆண்டவரே உங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவரே நீ நடத்த தேவன் ஆண்டவரே. என்ன தடைகள் வந்தாலும் அவற்றை நீக்கி ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு கோடி 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 நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி இந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பார்த்த வார்த்தையின்படி அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அதன் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வரும்போது கர்த்தர் அவர்களை தான் வழி நடத்துவேன் சொல்லியிருக்கிறார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைகளுக்கு தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வரும்போது கர்த்தர் எங்களை செம்மையான முறையில் வழி நடத்துகிறார். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வரும்போது கண்ணீரை செழிப்பாக மாற்றுகிறீர், கவலையை எடுத்து போடுகிறீர் ஆண்டவரே. தாவிராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை நீர் நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை போலவும்
பற்றாத நதியை போல கர்த்தாவே நீ நடத்துகிறீர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இயேசுவே அவர்களை வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுடைய மிரக்கல் சபையிலே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையிலே ஆண்டவரே விடராதபடி இயேசுவே சுமையான வழி நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள என் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய சபை மூப்பர்களுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை 2025ஆம் ஆண்டு நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தாவே நாங்கள் ஆமென் என்று அது ஆண்டவரே இந்த வருஷத்தை நாங்கள் காணத்தக்கதாய் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட போறபடியால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீங்க என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை வந்த பிள்ளைகளை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள போறபடியால் உங்களுக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களால் ஆண்டவரே நாங்கள் ஆற்றப்பட்டு தேற்றப்பட்டு சுவாமி மட்டுமாய் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. கடந்த காலம் முழுவதுமாய் வாக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்த மகா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே செம்மையான வழியில் இடராதபடி நடத்தத்தக்கதாக நீ தந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள், ஊழியர்கள், மூப்பர்கள், எங்கள் வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும், குடும்பங்கள் எல்லாரையும் செம்மையான வழியில் ஆண்டவரே இடராதபடி நடத்தி நீரூற்றுகள் அண்டையில் ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள் கொண்டு போய் விடுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளதா இருக்கிறபடியால் சுவாமி இந்த நாளில் எங்களுக்குள்ள ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற எங்களுக்குள்ள இந்த வாக்குத்தத்தம் ஒரு ஜீவனாய் இறங்கி ஆண்டவரே செம்மையான வழியில் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கால்கள் இடராதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய கால்கள் இடர்ந்து போகாதபடிக்கு சுவாமி, குடும்பங்கள் இடர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் இடர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே செம்மையான வழியிலே நடத்தி ஜீவ தண்ணீருள்ள நதியண்டைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சுதந்திரத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தர் வழிகள் நாம் என்ன சொல்வோம், ஆச்சரியமான வழிகள். ஆமென். நீங்கள் நினைக்கிறது உண்டு, கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற வழிகள் உண்டு. அவ்வண்ணமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை இந்த புது வருஷத்தில் நடத்துவார். உங்கள் குடும்பங்களிலே தடைப்பட்ட காரியங்கள் இந்த வருஷத்தில் நடக்கும். ஆமென். நீங்கள் நினையாத காரியங்களே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே, குடும்பங்களே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் என்ன செய்வாராம்? பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. ஆமென். நீங்களும் நானும் பொய் சொல்லலாம், நீங்களும் நானும் மனம் மாறலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் மனம் மாறுறவர் இல்லை. அவர் மனுபுத்திரர் இல்லை. அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதி அண்டைகளுக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது எப்படியாம்? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப தேவன் எப்படி சொல்லுகிறாராம்? உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்த போறார். எப்படியாம்? அது தண்ணீர் அண்டைக்கு, தண்ணீர் உள்ள நதி, தண்ணீர் அண்டைக்கு என்று சொல்லக்கூட என்னத்துக்கு வேதம் சொல்லப்படுகிறது? தண்ணீர் எதை குறிக்கும்? அவிக்கிற அர்த்தம் தண்ணீர் எதை குறிக்கும்? தண்ணியை குறிக்குமா? இல்லாட்டி அல்கோஹோலை குறிக்குமா? அதையும் தண்ணி என்ன சொல்லுவாங்க? அப்படி இல்லை. வேதம் சொல்றது ஜனத்தை சொல்லுவாங்க, ஆத்துமாக்களை சொல்லுவாங்க. அதையும் சொல்றது என்ன? தண்ணீர் அண்டை. வேதம் சொல்றது எப்படி? நீதிமொழிகளில் உன் தண்ணீர் அண்டைக்கு ஆகாரத்தை போடு, ஏற்ற வழியில் அது பலனை காண்பாய். அதே மாதிரி கர்த்தர் உங்களை ஆத்துமாக்கள் அண்டையிலே அவர் வழி நடத்தலாம். உங்களை தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுற கர்த்தர், நீங்க எந்த இடத்துல சோர்ந்து போயிருந்தாலும் அந்த இடத்துல உற்சாகப்படுத்தும்படி அந்த ஜீவ தண்ணீரை கர்த்தர் தந்து வழி நடத்தலாம். ஆமென். அதனாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி நடத்துவாராம்? வழி நடத்துறார்.
தண்ணீர் உள்ள நதிகளுக்கு வழி நடத்துகிறார். அடுத்தது இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் உங்களை முன்னே நடத்துகிறார். அப்போ வழிகளிலே அநேகம் உண்டு. அதில் எப்படியாம் இடறலுக்கு உண்டான வழிகள் உண்டு. அந்த வழிகளால் போகிற மனுஷர் என்ன செய்கிறார்கள்? சில பேர் இடறி போகிறார்கள். உற்சாகத்தோடு ஓட்டத்தை தொடங்குவார்கள். கடைசியில் என்ன செய்வார்கள்? இடவன் நடுவே நின்று போவார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் அந்த ஜீவ என்னவாம் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்போ பந்தயத்தை நீங்களும் நானும் ஒழுங்காக ஓடும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்வோமாம்? அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ நீங்களும் நானும் இந்த தேச உலகத்தில் இருக்கிறோம், சிறுச்சபைக்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்க. ஏன்? கடைசி நாட்களிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய ஜீவனை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரங்களை நடத்துகிறார். அப்போ தேவன் சொல்லுகிறார் எப்படியா? அது முதலாம் வசனத்தை பார்ப்போமா இருந்தால் இல்லை 31 முதலாம் வசனம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவன் என்ன சொல்கிறேன்டா, நான் இஸ்ரவேலின் வம்சம். ஆறு இஸ்ரவேல் வம்சம் நீங்களும் நானும். நீங்கள் அவர் எங்களுக்கு அவர் தேவனாக இருப்பார், நாங்கள் அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை அழுகையை காண்கிறவராக இருக்கிறார். எங்களை என்ன சொல்லுவோம்? விண்ணப்பங்களை அவர் கேட்டுக்கொள். இப்படி வருவீங்களாம் நீங்கள் நானும் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வரும்பொழுது கர்த்தர் எங்களை வழி நடத்துவார். ஆறு வழி நடத்துறது? இஸ்ரவேலின் தேவனாகிய உங்களுடைய என்னுடைய தேவன் நடத்துவார். நீங்களே நானும் அப்படி இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நடத்துகிறார். அப்படி கர்த்தர் எங்களை இப்படியான வழியிலே நடத்தும் பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோமாம்? முதலாம் அந்த 30ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமேன். அப்போ கர்த்தர் உங்களை மென்னையின் செம்மையான வழியிலே, இடராத செம்மையான வழியிலே அவர் நடத்தும் பொழுது நீங்களை நானும் என்ன செய்ய போகிறோமா? ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திருச்சபையும் என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்களும் நானும் குறுகி போவதில்லை, நெருக்கப்பட்டு போவதில்லை, இடறி போவதில்லை. ஏன்? கர்த்தர் எங்களை அவர் வாக்கு மாறாத தேவன் உங்களை முன்னே நடத்தும் பொழுது நீங்களை நானும் என்ன செய்வாங்க? வர்த்திக்க பண்ணுவாராம். நீங்களை நான் குறுகி போவதில்லை. கர்த்தர் உங்களையும் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தும் பொழுது ஏசியா தீர்க்கதரிசனத்தில் அந்த ஞாபகம் வருது. அந்த வசனம் 54 நினைக்கிறேன். 55 5ஆம் வசனம் சொல்லுற, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அதனால நீங்களும் நானும் அறியாத ஜனங்கள் அண்டையிலே கர்த்தர் உங்களையும் என்னை நடத்துவார். அந்த ஜனங்கள் என்ன செய்வாம்? உங்களையும் என்னையும் நோக்கி இந்த ஜனங்கள் ஓடி வருவார்கள். உங்களையும் என்னை நோக்கி ஓடி வர ஆறு நிமித்தம் ஓடி வருவார்கள்? என் தேவனாய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் அவர் ஓடி வருவார்கள். காரணம் என்றால் தேவன் உங்களையும் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் பார்க்குற வண்ணமா தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கலாம், தேவன் என்ன செய்கிறாராம்? இருதயத்தை. உங்களுடைய இருதயம் எவ்வண்ணமாக இருக்கிறதோ, உங்களோட சிந்தை எவ்வண்ணமாக இருக்கிறதோ அவ்வண்ணமாக உங்களோட ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த இருதயம் எப்படி இருக்காம அது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ள இருதயமாக இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களையும் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எப்படியாமா? கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். 20ஆம் வசனம் வாசிப்போம் 30. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? திராட்சை மரங்களை நட்டு அதை புசித்து அவள் சௌக்கியமாக சமாதானமாக இருந்தது போல உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஆம். இதில் சபை என்னும் பொழுது திருச்சபையை குறிக்கும், உங்களுடைய என்னுடைய குடும்பத்தையும் அது குறிக்கும். அந்த சபை உங்களுடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுமாம்? திடப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் வர்த்திக்க பண்ணுகிறார்.
கர்த்தர் என்று நீங்கள் நான் குறுகி போவதில்லை, எங்களை திட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் வரும் நாட்களிலே இப்போ இருக்கிற வண்ணமாக அவர்கள் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனமாக நீங்கள் நானும் இருப்பதில்லை. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களில் என்ன குறைவோ அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. என்ன சத்தம் இல்லை, சுபத்திரனுக்கு மட்டும்தான் குறை நிறைவாக்க போகிறார். எல்லாரும் ஆமண்ட ரிசீவ் பண்ணுங்க வார்த்தை. இந்த நாளில் மழை உற்சாகத்தோடு இருங்க. இந்த புதிய வருஷத்தில் எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. ஆமேன். எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. கொஞ்ச நேரம் சென்றாலும் ஒரு நாள் வருஷத்தில் முதல் நாள் ஆராதனை உற்சாகமாக இருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். எப்படி நடத்த போகிறாராம்? ஏன்னு சொன்ன வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வாக்கு மாறாதவர் இருக்கிறார். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். டக்குன்னு வாசிப்போமா? 8:15. அவர் சொன்னது, அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். அப்ப கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? இப்ப உங்களை என்னையும் வழி நடத்துவேன், அவர் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார் என்று சொன்ன கர்த்தர் அந்த வாக்கை என்ன சொல்லுவார்? வாக்கினால் சொன்னதை கர்த்தருடைய கரத்தினால் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? உங்களோட வாழ்க்கைக்கும் எனக்காக சொல்லப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். கர்த்தர் அநேக காரியத்தை செய்தார், இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். செய்வாரா இல்லையா? ஹல்லேலூயா. நீங்க சொல்லத்தான் கர்த்தர் செய்வார். ஆமென். பேசாம என்னை பற்றி முறைச்சு பார்த்து நிற்கக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் சொன்னதை செய்யும் அளவு அவர் என்ன செய்வாராம்? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கு. ஆமென். அப்போ வழிகள் 2 உண்டு. கர்த்தர் நடத்த போற வழிகள் எப்படி இருக்கா? 2 வழி இருக்கிறது. ஒரு வழி என்னவாம்? எரேமியா 21:8 எடுத்து வாசிப்போமா இருந்தால், முன்னு துண்டை விட்டு போட்டு வாசிங்க. 8ஆம் அதிகாரம் எரேமியாவில் 21:8 சாரி 21:8 முன் துண்டை விட்டு வாசிங்க. அவர் எப்படி தேவன் 8ஆம் வசனத்தில் ஜீவ வழியையும் நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதை விடுங்க. இந்த புது வருஷத்தில் பின்னால இதை விடுவோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன வச்சிருக்கிறாராம்? ஜீவ வழியை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ வழியில் போகும்பொழுது நீங்கள் நானும் சுகித்திருப்போம், சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம். வருஷ நாள் அதை சொல்ல போகிறோம். என்ன வருஷ நாளில் இந்த பின் வசனத்தை நாங்கள் சொல்ல தேவையில்லை. எங்களை சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தீர்க்காட்சியை தருவார். ஆமென். சுகத்தை பிளத்தை சமாதானத்தை கர்த்தர் தருவார் இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. ஒருவர் மேலும் ஒடுங்கி போனதில்லை. ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறவராம்? சத்துவத்தை கொடுக்குறார். ஆமென். அதுக்குத்தான் இந்த வேதவசனம் உங்களுக்கு என்ன கிரியை செய்கிறது. ஆமென். நீங்கள் என்னால் இடறி போவதும் இல்லை. உங்களுக்கு சத்துவம் தந்து பிளந்தந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். நான் வரக்குள்ள 2 அம்மாமாரை ஏற்றி வந்தேன். ஆமென். எதுவரைக்குள்ள ஒரு ஆளுக்கு இயலாது மற்றவைக்கு மேலாது அவங்களோட வேதனை தான் சொல்லி வந்தாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். காரணம் என்னென்னு சொன்னால், அவர் தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கு. அப்போ கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவ வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய வழியை நீங்கள் நானும் அறிய முடியாது. அவருடைய வழியை, ஏன்னா மனுஷனுக்கு செம்மையான சொல்கிற வழிகள் உண்டு. ஆனால் அந்த வழியை என்ன செய்யும்? தீமைக்கு எதுவாக தான் இருக்கும். ஆனால் தேவன் வேதம் சொல்லுகிறது என்னவாம்? இடராத செம்மையான வழியிலே உங்களை நடக்க பண்ணுவேன் என்று சொன்னது போல கர்த்தர் அந்த ஜீவ வழியிலே உங்களை என்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ வழியில உங்களை என்னை நடத்துவார். ஏனென்று சொன்னா யோபு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகள் என்னவாம்? யாருக்கும் தெரியாத ஒரு வழி உண்டு. ஆமென். அது எப்படியாம்? அந்த வழி ஒரு பட்சிக்கும் ஆமென். யோபு எடுக்கலையா நீங்க? 7
ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. ஏன் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு வழி உண்டு, அது ஒருவர் பட்சிக்கும் தெரியாதா? வல்லூர் குறிப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. ஏன் வல்லூரும் கண்டதில்லைன்னு சொல்லுறாங்க? வல்லூரோட கண்ணு என்ன ஒரு வல்லூரை காணலையா உங்களோட ஊரில்? சரி ரீனா, உங்களோட ஊரில் காணலையா வல்லூர்? பருந்து கோழி குஞ்செல்லாம் தூக்கிட்டு போகும். நீங்கள் சிட்டியில் உள்ள ஆக்களுக்கு தெரியாது. ஆமே, எங்களோட ஊரில் இருக்கும். ஆமே, கோழி குஞ்சு அப்படியே போய்க்குள்ள ஊரில் அதுக்கு கலர் அடிச்சு விட்ருவாங்க, சாயம் மூடி அடிச்சிடுவாங்க. அப்படி இருந்தும் அதை என்ன செய்யும்? கண்டுட்டு வர இவ்வளோ உச்சியில் நிற்கும். அது இப்படி வேற இந்த ஃப்ளைட், இந்த விழப்போகிற ஃப்ளைட் வர மாதிரி பிஸ்கன்னு வந்து அப்படியே கொண்டு தூக்கிட்டு போ. அவ்வளோ உச்சியில் இருந்து அது அந்த சின்ன கோழி குஞ்சு அது காணுது. பிள்ளைகள் போய் பாருங்க, எல்லாரும் வாங்க. அதுக்கு தான் சொல்கிறோம், இலங்கைக்கு என்னோட வாங்க, எல்லாரும் கொண்டு காட்டுவோம். நாம பருந்தை காட்டுவோம், கோழியை தூக்கிட்டு போகிறா காட்டுவோம், எல்லாத்தையும் காட்டுவோம் நாங்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிற. ஆமேன். உற்சாகமாக இருங்க. அப்போ அந்த வழி ஒரு வல்லூருக்கும் அந்த வழி அந்த கண்கள் அதை காண்டாது. ஆனாலும் தேவனுடைய வழி அது பரிசுத்தமான வழி, செம்மையான வழி, இடராத வழி. ஆமேன். அப்போ அந்த வழியை உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்களும் நானும் நடப்போம், போவோம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியாது கர்த்தர் எந்த வழியில் எங்களை நடத்த போகிறார், எந்த ரிக்குங்களை நீங்கள் நானும் போகிறேன்னு தெரியாது. இப்போ நீங்கள் நானும் சொல்லுவேன், நான் இப்போ தூக்காவில் இந்த வாரம் இதெல்லாம் வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஆச்சரியமான வழியிலே கர்த்தர் உங்களை என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் அறியாமல் இருந்த காலத்திலே எப்படி வாழ்ந்தோம், இன்றைய நாளிலும் எப்படி வாழ்கிறோம், இது எப்படி? அப்போ இந்த வழியெல்லாம் கர்த்தர்களை நடத்தி இம்மட்டுமா உங்களை நடத்தி வந்திருப்பாரா? நீங்கள் வரும்பொழுது வாழ்ந்த வாழ்க்கை உண்டு, நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கை உண்டு. அப்போ இப்படி இந்த வழிக்குள்ளே கர்த்தர் உங்களை நீங்கள் கொண்டு போக போகிறேன் நீங்கள் யாராவது நினைத்திருப்பீங்களா? கர்த்தர் வழியாதான். ஹல்லேலூயா. அவர் நோக்கமாக உங்களை இன்னும் தெரிந்து கொண்டிருக்க. இப்போ தெரிந்து கொண்டு வராம். எங்கள் எலும்புகள் உருவாக முதலே அவர் கண்கள் கண்டதாம். அது பேர் சொல்லி அழைத்தவரான் தாயின் கற்பத்தை இருக்கும் பொழுது. அதுபோல் உங்களையும் என்னையும் தேவன் எப்போ அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த வழியை எங்களுடைய பெற்றோரும் அறியலை, உறவுகளும் அறியலை. ஆனால் தேவன் ஒருவரை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல், நீ இருக்கிறியாடா? நீ போறியாப்பா? போயிட்டா? சரி, எப்போ வரப்போறா? வா, இங்கே அடித்து கொண்டு இங்கே கொண்டு வந்தார். எங்கே? சுவிஸுக்கு கொண்டு வந்தார். சுவிஸுக்கு கொண்டு வந்து சும்மா விட்டாரா? இல்லை, நாமளும் ஜோதிச்சோம், ரைட் கொஞ்ச நாள் இருப்போம், உழைப்போம், போய் சேர்ந்துருவோம். கொஞ்ச நாள் பார்த்தா பாரிய வருத்தம், வியாதி, துன்பம் எல்லாம் கர்த்தரோட வழிகள். ஆமேன். அந்த வியாதி இல்லாவிட்டால் நீங்கள் நான் என்ன செய்திருப்போம்? உலக பிரகாரமாக வாழ்ந்து மடிந்து அழிந்திருப்போம். தேவன் ஒரு முன்குறித்த தேவன், உங்களை முன்னே தெரிந்து கொண்ட தேவன். அவரை வழியில் வரும்பொழுது கர்த்தர்களை நடத்தி ரட்சித்தார். ஹல்லேலூயா. வறுமையாக இருந்தோம், கஷ்டமாக இருந்தோம், போடுற மாற்று உடுப்புகள் இல்லை, இப்போ விதவிதமாக உடுப்பு. ஹல்லேலூயா. எதை உடுப்போம்னு யோசிக்கிறதில்ல. காலையில் திறந்து அந்த உடுப்படுத்து கொழுவித்து வர அளவுக்கு ஒவ்வொரு இடம் வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆமேன். காரணம் என்ன? தேவன் நடத்துகிற வழிகள். அந்த வழி செம்மையான வழி, இடராத வழி. அது ஒரு வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. அப்படியான வழியிலே கர்த்தர் உங்களை என்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வழி எந்த வழி? ஏசாயா தீர்க்கதரிசனம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. இன்னும் அங்கே எப்படி இருக்காம்? பெரும்பாதையான வழியும். அநேக வழிகள் உண்டு, பெரும்பாதையான வழியும் இருக்கும். அந்த வழி எப்படியாம்? அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை, இடறி போவதில்லை, பிளவினப்பட்டு போவதில்லை. அந்த வழியிலாலே நடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்ட அந்த வழியிலே நடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் இடராத வழியிலே நடத்தி பண்ணுவார். ஹல்லேலூயா. அது என்ன வழியாமது? பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழி நடக்கிறவன் பேதையாய் இருந்தாலும் புத்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் என்ன செய்வார்கள்? அவர்கள் திசை கட்டு போவதில்லை. நீங்களே நானும் திசை கட்டு
போவதில்லை. கர்த்தர் முன்குறித்த இடத்திலே அவர் அந்த ஜீவ வழியிலே நீங்களே நான் நடந்து கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் நடப்பட்ட மரங்களாக நித்தமும் கனி கொடுக்கிறா வாழும்படியாக அந்த பேதையா இருந்தாலும் நாங்கள் இடறி போகாதபடி திசைகட்டு போகாதபடி கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லது கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். அப்போ கர்த்தருடைய வழி எந்த வல்லூரின் கண்களும் கண்டதில்லை. அந்த வழி என்ன வழியாம்? அது பரிசுத்தமான அந்த வழி. அந்த வழியிலே நீங்கள் நான் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நீங்களே நானும் என்ன செய்வோம்? பேதியா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ அந்த வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அந்த தேவன் எப்படி நடத்துகிறாராம்? அந்த தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நடத்துவேன் என்று. ஆமே, நீங்கள் அழுகையோடு வருவீங்கள், விண்ணப்பங்களோடு வருவீர்கள். ஆனாலும் கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமேன். நாம் வருவோம், வழியில் திக்கெட்டு போவோம். நீங்கள் எத்தனை பேர் வந்திருப்பீங்க? நாம் இந்த தேசத்துக்கு வரக்கூட இடையில் வந்தால் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போவோம்ட்டு தான் ஒரு ஆக்கள் படிக்கட்டு வந்திருப்போம். வந்து போட்டு என்ன சொல் இடையில் வரக்குள்ளே ஏஜென்ட்ஸ்காரன் சொல்லுவான், இவ்வளோ காசு தான் தர வேணும்னு சொல்லுவான். இல்லாட்டி நம்மகிட்ட காசு இருக்காது, சொன்ன காசுக்கு விட கூட போர்டர் கேட்பான், எல்லாம் கேட்பான். எல்லாருக்கும் ஒரு காரியங்கள் நம்ம இந்த திசை கட்டு போய் நிற்போம். ஆமேன். எந்த வழியான்னு தெரியும். அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நின்றார்களாம்? செங்கடல் முன்னே வந்து நின்றது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யலாம்? கோலை நீட்டன்னு சொன்னவர், வேறு ஒன்றும் கதைக்கே இல்லை. மோசேட்ட சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டும் பொழுது என்ன நடந்தது? கீழ்காற்று வந்து சமுத்திரத்தை பிளந்து விட்டது. ஆமேன். அவர்கள் விட்டாந்தரையில் நடந்து போவது போல அவர்கள் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்களே நானும் திசை கட்டு போவதில்லை, செய்வது அறியாது நிற்கிற வேளையிலே ஹல்லேலூயா இடறி போகிற வழியிலே நான் நிற்கும் பொழுது கர்த்தர் என்கிட்ட சொல்லுவார், மகனே மகளே, நீங்கள் இந்த வழியிலே போ, நான் சொல்கிற வழியிலே நீ நட. அநேகம் பேருக்கு நாம் கர்த்தர் வழியை சொல்லுவார், நாம் கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா. அது சொல்லுவோம், நான் போகிறோம் இந்த வழியால் சொல்லி தெரிஞ்சாலே இதுக்கண்டே வருவாங்களா? டாக்ஸி பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வருவாங்க. இது சரி வராது, இதால் போகாதப்பா, நீ இதால் போனால் உனக்கு கைகுடி வராது என்று சொல்லுவாங்க. ஆனால் நாம் அதை கேட்கக்கூடாது. தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க. மனிதன் சொல்லுவான், எல்லாத்தையும் சொல்லுவான். ஹல்லேலூயா. மாமா சொல்லுவான், மருமகன் சொல்லுவான், எல்லாம் சொந்தம் சொல்லும், பந்தம் சொல்லும். உங்களுக்காக கண்ணீர் விடுற தேவன் ஒரே ஒரு உண்டு. ஆமேன். இயேசு ஒருவரே உங்களுக்காக பரிதவிக்கிற தேவன். இயேசு ஒருவரே உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனைவி மனம் மாறலாம், பிள்ளைகள் மனம் மாறலாம், குடும்பத்தாரை கைவிட்டாலும் இயேசு ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களே நானும் அழுகையோடு விண்ணப்பங்களோடும் வருவோம். அந்த நிலம் வழி தெரியாமல் நீங்கள் நானும் திகைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த தண்ணீர் உள்ள அண்டைக்கு உங்களை நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. ஆகார கதை தெரியுதான். அப்படி என்ன செய்வார்? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்வாளாம்? தூர போய் நிற்கிறாள். அவள் தூர போய் வசனத்தை வாசிக்க எடுத்த வாசிங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. பிள்ளை சாக போகுது, துருத்தியில் தண்ணி போயிட்டு இனி வனாந்தரமான வழி, இதனால நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ அவளே முடிவெடுத்ததால் இனி பிள்ளை தப்பாது. அப்போ பிள்ளை தப்பாதுன்னு சொன்னால் இவ இவ்வளோ காலத்துக்கு நின்று பிடிப்பான். இவையும் கொஞ்ச நாளில் கொஞ்சம் தூரம் போனோம், இவைக்கும் இதே தான் காரியம் தான் சம்பவிக்க போகிறது. ஆனால் இவ என்ன சொல்றாவாம்? பிள்ளையை ஒரு செடிங்களை விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிர் அம்பு பாயும் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அவள் அழுதாள். ஆறு இந்த அழுகையின் சத்தத்தை மனாந்தரத்திலே கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. எப்படி கேட்டார் தேவன்? ஆறு சத்தத்தை, ஆறு அழுதது. இதில் ஆண்டவர் ஆறு சத்தத்தை கேட்டவர் பிள்ளையோட சத்தத்தை தான் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரே உனக்கு என்ன பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் உங்களுடைய சத்தத்தையும் என்னுடைய சத்தத்தையும் கேட்பார். அப்போ நீங்களும் நானும் எந்த இடத்துல கண்ணீர் விட வேண்டும்? எந்த இடத்துல நீங்கள் மனிதனுக்கு முன்பாக நீங்கள் நானும் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. மனிதனுக்கு முன்பாக கூட குறைகள் வேதனையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட வேதனை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே, அவருக்கு முன்பாக கூட கண்ணீரை விடுங்க, விண்ணப்பங்களோடு போங்க, கண்ணீரோடு அழுகையோடு போங்க. தேவன் உங்களோட ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆகா தூர நிற்கிறாள், ஆனால் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை
கேட்டார். ஹல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை கேட்டு என்ன செய்யறாராம் கர்த்தர்? உடனே ஒரு கண்களை திறந்து விடுறார். ஹல்லேலூயா. அவர் கையில் பிடித்து அவனை பெரியதாக்குன்னு சொல்லி அவர் கண்களை திறக்கும் பொழுது ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா. இதே ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுவார்? தீர்க்கதரிசனமா முதல் ஆரம்ப காலத்தில் பார்த்தமா இருந்தால் இந்த பிள்ளை போ அவன் துஷ்டனாக இருப்பான்ண்டு ஆண்டவர் சொல்லுவார். இவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆனால் இவன் துஷ்டனாய் இருப்பானண்டு. இப்போ நாமண்டா அந்த யோசிச்சுப்பா, ஆண்டவரே போய் முடியட்டுமே, துஷ்டனாக இருக்கிறவன் இருந்தென்ன பிரயோஜனம் என்றால் அவர் இல்லை. ஆண்டவர் சில காரியங்கள் அவரை வழி எதைத்தான் சொல்லணும். இந்த வழி எந்த வல்லூரின் கண்களும் அந்த வழியை கண்டதில்லை. கர்த்தர் அவனையும் என்ற வாக்கு மாறாத தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணு. இவன் எப்படி இருந்தாலும் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவன். அப்போ கர்த்தர் சொல்லுறாரு, இவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆகாருக்கு சொல்லி விட்டுத்தார். அப்போ இவனை மதிக்க விட மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் திசை கட்டு போய் திக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவர் நீங்கள் சொன்னதை அவர் உங்களுக்கு எனக்கு செய்ய நினைத்ததை அவர் மறந்திருப்பார் நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் இல்லை. ஆண்டவர் எல்லாம் வைத்து ஏற்ற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு எனக்கு வாய்க்க பண்ணுறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்க்க பண்ணுவராக இல்லையா? தேவன் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆகாரின் கண்ணீரை கண்டவர் உங்களுடைய என்னுடைய கண்ணீரை வனாந்தரமாக இருக்கிற என்ற வாழ்க்கை ஆண்டவரே, வறண்டு போய் இருக்கிறது ஆண்டவரே என்ற வாழ்க்கை ஆண்டவரே, திக்கி தெரியாதபடி நான் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த வழியில் ஒரு நெருக்கம் உண்டு ஆண்டவரே, இந்த வழியில் ஒரு வியாதி உண்டு ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் விடலாம். ஆனாலும் தேவன் ஏற்ற வேளையிலே இதுக்கு அவர் பேர் என்னவாம்? பரிகாரியான கர்த்தர் நானே என்று சொன்னவர் உங்களோட வேதனைகள் வியாதிகள் பலவீனங்கள் இருந்து கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வியாதி வரும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கும் வியாதி வரும், ஊழியக்காரனுக்கும் மரணம் வரும். ஹல்லேலூயா. ஆனால் எப்படி வரும்? எங்கே நாம் போகிறோம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுவும் வழியில் நீங்கள் நானும் நடக்கிறவளாக இருக்கணும். அப்போ ஜீவன் உள்ள வழி, ஜீவ வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். எப்படி நடக்கும்? அது பரிசுத்தமான வழி என்னப்படும். திகச்சு திக்கட்டு போய் இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா இருந்தானா, யோசபாத் ராஜா என்ன செய்யறானாம்? இஸ்ரவேலின் ராஜாவோடு மோவாபிய ராஜாவோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படியாக அவன் புறப்பட்டு போறான். புறப்பட்டு போடும்பொழுது என்ன செய்வானாம்? வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆமேன். அவன் சாக போறான்னு சொல்லி அவன் கத்துறான். ஆனால் தேவனுடைய மனுஷன்கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய், ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் வனாந்தர வாழ்க்கையை மாற்ற கர்த்தராக இருக்கிறார். திக்கு தெரியாமல் திசை கட்டு போய் நின்றாலும் கர்த்தர், நீங்கள் பேதையாக இருந்தாலும் இடரல் இல்லாத வழியிலே செம்மையான வழியிலே கர்த்தர் உங்களை முன்னே நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா எப்படி நடத்தினாராம் கர்த்தர்? அவன் ஒருவன் தான் அது கர்த்தரை அறிந்தவன். மற்றவன் இஸ்ரவேலி ராஜா ஆகாப்புற மகன். அவன் விக்கிரங்களுக்கு பலியிடுறவனாக இருந்தான். அதான் சில காரியங்களை பாருங்க. இந்த யோசபாத் ராஜா ஆரோட போனவன்? கர்த்தரோட ஊழியக்காரரை கொலை செய்ய தேடுகிற அந்த வம்சத்தில் தொடர்ந்து வருகிற ஆகாப்புற குமாரனோட தான் போகிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரோட சிநேகிதம் வைத்திருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் முதல்ல சிந்தையில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளோடே நீங்கள் உறவாயிருங்க. ஹல்லேலூயா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அவன் பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவோடு போகிறான். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றுமே இல்லை, வனாந்தரம். ஆமேன். எங்களுக்கு கண்ணு கட்ட தூரம் கூட தண்ணீர் கிடைக்கும் என்று அறிகுறியே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? வாய்க்கால்களை வெட்டு. இப்படித்தான் நோவாக்கும் ஆண்டவர் சொன்னார். என்ன, கப்பலை செய், மழையும் இல்லை தண்ணியிலங்க நான் பட்டணத்தின் நடுவு அவன் கப்பலை செய்கிறான். அப்போ கப்பல் கட்டுறவங்க செய்வாங்க,
நான் பார்க்குறோம் இந்த டிவியில் எல்லா இடமும் பார்க்குறோம். கப்பல் எங்கே செய்வாங்க? கரையோர பகுதியில், கடற்கரை ஓரங்களில், துறைமுகத்தில் அந்த பக்கம்தான் கப்பல் கட்டுற தொழில் நடக்கும். ஆனால் இங்கே நடக்கிறது வேறு மாதிரி. அதே மாதிரி வனாந்தரத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ வாய்க்காலை வெட்டும் பொழுது நடக்கிறதா? மறுநாள் காலமே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசவழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு. ஹல்லேலூயா. தேசமே தண்ணீரால் நிரம்பிட்டு. ஒரு ஊழியக்காரன், ஒருவர் கர்த்தரை அறிந்த மனிதன் நிமித்தம் கர்த்தர் தேசமே தண்ணீரால் நிரப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வழியையும் என்ன வழியை அவர் மாத்திரம் தான் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது வருங்காலத்தில் கர்த்தர் எப்படி உங்களை மேலே நடத்த போகிறாரு. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் இடராத செம்மையான வழியிலே உங்களை மேலே நடத்துவார். ஹல்லேலூயா. இடராத செம்மையான வழியிலே உங்களையும் என்னையும் உங்கள் திருச்சபையும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நானும் திடங்கொள்ளணும். ஹல்லேலூயா. வசனத்தை உறுதியாக பற்றிக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். ஏன் தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு கர்த்தர் எங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தண்ணீர் தாகம் உள்ளவர்கள் என்ன வறண்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஏன் நான் வந்தேன், நான் எங்கள் 2 பேர் ராஜாக்களையும் எங்கள் பரிவாரங்களையும் சாகவா இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு அவன் கதறான். அவன் இஸ்ரவேலின் ராஜா. ஆனாலும் கர்த்தர் அறிந்த ஒரு மனுஷன் இருந்தான், அந்த ராஜா யோசபாத். அவன் என்ன சொல்லுகிறான்? நீ கர்த்தருடைய ஊழியக்காரர் யாரும் இல்லையா, கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படியாக என்று சொல்லி. அப்போ வந்து சொல்கிறான், ஒருவன் இங்கே இருக்கிறான், ஆனாலும் அவனை எனக்கு விரோதமாக தான் சொல்லுவான் என்று சொல்லி அவன் சொல்லுறான். ஆனால் இவன் சொல்ல, இல்லை, அவனிடத்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டு, கர்த்தர் சொன்னதை செய்வார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களூடாக, கர்த்தருடைய பிள்ளைகளூடாக கர்த்தர் காரியத்தை சொன்னார், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வழி ஊடாக போகிற மாதிரி அந்த நதி அண்டைக்கு கர்த்தர்களை கொண்டு போகிறார். அப்போ ஏன் இந்த நதி இருக்கிற நதி தண்ணீர் அண்டையை கர்த்தர் கொண்டு போகிறார்? அது நதி அண்டையிலே. ஹல்லேலூயா. நதி எப்படி ஊற்று என்ன செய்தாம்? நதி எங்கே போய் முடியுது? அது கடலுக்கு போகிறது. ஆமீன். அப்போது கர்த்தர் உங்களை மென்னி நடத்துகிற வழியை பார்த்தீங்களா? நான் பார்க்குறதே தண்ணீரான். இப்போ இது வாய்க்காலை வெட்டினான், வாய்க்கால் தண்ணியாக நிரம்பித்தான்னு பார்க்கலாம். ஆனால் தேசமே தண்ணீரால் நிரங்கப்பட்டது. அதே மாதிரி தான் ஒரு ஊற்று, அது அந்த நதி புறப்படுது, அது நதியாய் மாறி அந்த நதி என்ன செய்யுமாம்? தேசங்கள் போய் அப்படியே போய் என்ன உபரி நீர் என்ன செய்வாங்க? உபரி நீர் எங்கே போகும்? அது கடலுக்கு தான் போகும். அதனால் ஊரில் வெள்ளம் வந்தால் என்ன செய்வாங்க? ஆத்துவாய் வெட்டுன்னு சொல்லி போவாங்க. கடற்கரை மூத்துவாரம் வெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆத்துவாய் வெட்டுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? உபரி நீர் கடலுக்கு போகும்படியாக கர்த்தர் செய்வார். அப்போ அதே போலதான் இந்த தண்ணீர் உள்ள நதியை ஆண்டவர் உங்களை செய்கிறார். ஏனென்றால் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். நதி தண்ணீர் அங்கே இருக்கும், ஓடிக்கொண்டே இருந்தால் அது சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்கும். அப்போ ஊற்று இருந்தால் அது என்ன செய்யும்? கொஞ்ச நாள்ல நாரும் மணக்கும். அப்போ அந்த ஊற்று எப்பவும் என்ன செய்ய வேண்டும்? நதியாக மாற வேண்டும். இப்போ நதி போகும் பொழுது குப்பை, குளங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு எத்தனை பேர் தெரியும்? இந்த எங்களோட ஊரில் நான் உன்னிச்சை குளம் என்று சொல்லியிருக்கும், அதுலேருந்து தண்ணி வாய்க்கால் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் என்ன செய்வாங்க? உடுப்பு கழுவாங்க, மற்றது உத்த காரியங்கள் செய்வாங்க, பாத்திரங்கள் கழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மரத்துக்கும் தண்ணி எடுப்பாங்க, குடிக்கவும் அந்த வாய்க்காலில் தண்ணீர் எடுப்பாங்க. ஏன்? அது தண்ணி ஓடிக்கொண்டே சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. தண்ணி சுத்திகரித்து கொண்டே இருக்கும். தண்ணி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாங்கள் அப்படியே இருக்கிறதா? என்ன செய்யும்? பகிர்ந்து கொடுக்கிறத செய்ய போகிறீங்களா? ஆத்துமாக்களை தேடி போகிறீங்களா? புது வருஷத்தில் 2 விண்ணப்பம் 4 விண்ணப்பம் தான் போட்டிருக்கிறேன். ஆத்மா ஆதாயம் பண்ண புறப்பட்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் புதிய ஆத்மாக்களை திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வெறும் கையோடு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் நானும் போகிறவர்களாக இருக்கவே கூடாது. ஆத்தும பாரம் உங்களுக்குள்ளே எனக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. பிரசங்கம் எல்லாரும் பண்ணலாம். ஹல்லேலூயா. மைக்கு எல்லாரும் பிடிக்கலாம். ஆனால் ஒரு ஆத்மா நீங்கள் கர்த்தருடைய திருப்பி கொண்டு வந்தால் அதுதான் சந்தோஷம், மன நிறைவையும் தருகிற காரியம். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த நதி என்ன செய்கிறதாம்? கடலிலே போகிறது, ஓடிக்கொண்டு போயிருக்கு, அது சுத்திகரிக்கிறது. அப்போ அந்த நதி என்ன நதி? அது என்ன நதி? அது எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்த 22 முதலாம் வசனம். பின்பு கலிங்கை போல் தெளிவான ஜீவன தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து
புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமென். என்னவாம்? எப்படியாம்? தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. ரெண்டு காரியம் நடக்கிறது. தெளிவானதும் சுத்தமானதுமான ஜீவ தண்ணீர் உள்ள நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை என்ன நடத்த போறார்? எங்காம்? தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி அண்டைக்கு கர்த்தர் நடத்துவார். அசுத்தம் கிட்ட வராது. ஹல்லேலூயா. சுத்தமான தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் உங்களை நடத்துவாராம். அந்த வசனம் எப்படி சொல்லுவாம்? அங்க ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தை புறப்பட்டு வருகிறார் ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. ஆறு ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு. ஹல்லேலூயா. அவர் தான் நல்ல ஆட்டுக்குட்டியும் நல்ல மேய்ப்பனும் அவர் தான். ஹல்லேலூயா. ஏன் ஆட்டுக்குட்டி என்றோம், அவரை மேய்ப்பர் என்றோம்? ஆமென். அவர் எங்களுக்காக தன்னைத்தாமே பலியாக கொடுத்தபடியா ஆட்டுக்குட்டி என்றோம். உங்களையுமே அவர் நடத்துகிறபடினால் அவரை நல்ல மேய்ப்பன் என்றோம். ஹல்லேலூயா. ஆடும் அவரே, மேய்ப்பரும் அவரே. ஹல்லேலூயா. சகலமும் அவரே. அவர் இல்லாமல் நீங்கள் என்னால் உண்டானதும் இல்லை, இந்த வானமும் பூமியும் உண்டாகவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் தான் சர்வ சிருஷ்டியர். ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டி கர்த்தரை நீங்கள் நானும் தொழுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த ஜீவ நதியாக அது மாறுகிறது. அந்த ஜீவ நதி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறதாம்? ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தை வருகிறது. அந்த நதி சுத்தமான நதி, தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக இருக்கிறது. அந்த நதி ஊடாக நீங்கள் நடக்கும். அந்த நதியிலே நீங்கள் நடக்கும் பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஆமென். என்னவாம்? நதிகள் இதுகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகளாக இருக்கும்படியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நதியோடு நடப்பட்ட ஜீவனுள்ள நதியண்டை நடப்பட்ட மரமாக இருக்கணும். நீங்களும் நானும் மாதந்தோறும் என்னவாம்? தனி கனியை கொடுக்கணும். மாதந்தோறும் அல்ல, தினமும் நீங்கிட்ட என்னட்டையும் கனி காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அத்தி மரம் என்ன செய்வான்? கனி கொடுக்க அவளுடைய தேவன் என்ன செய்து வரான்? சபித்து போட்டால் அது பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நித்தமும் மாதந்தோறும் நித்தமும் அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த புறப்பட்டு வரும்பொழுது நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம். அப்போ இந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்கிறதாம்? சிங்காசனத்திலிருந்து அதை புறப்பட்டு வருகிறது. அந்த தண்ணி என்ன வந்து செய்தாம்? யோவான் எடுத்து வாசிங்க, 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 7:38. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். பாருங்க, நேரத்தில் என்ன வசனம் பார்த்து நாங்கள் பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவாம்? இங்கே என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கும் போது உங்களுடைய உள்ளத்திலிருந்து என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள என்னவா நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். நதி இல்லை, நதிகள். முதல் நேரத்தில் சொல்லும் ஜீவ தண்ணீர் நதி வந்தது. இங்க உங்களுக்குள்ள எனக்குள்ள நதிகள், பலவிதமான நதிகள் உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் ஓடும். அந்த நதியை வந்தால் என்ன நடக்கும்? அந்த நதியில் வந்து அதில் நாம் தாகம் தீர்க்கும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு? வேதம் தெரிஞ்சாங்க. யாருக்கு? சமாரிய பெண்ணுக்கு. ஆமென். நீ தேவனுடைய ஈவையும்
தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். பாருங்க, இதுல அவள் என்ன, ஆண்டவர் போயிட்டு ஆர்ஜ கேட்கிறார், அவர் மற்றவருக்கு தாகம் தீர்க்கிறவர். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் அவரிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. ஆனா சமாரிய ஸ்திரீட்ட போய் என்ன சொல்றாராம், எனக்கு தாகத்துக்கு தா. அல்லேலூயா. அப்ப அவருக்கு, ஆண்டவருக்கு ஒரே ஒரு தாகம் தான். என்ன தாகம்? ஆத்ம தாகம். அழிந்து போகிற ஆத்மகள் குறித்த ஒரு பாரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்போ சமாரிய ஸ்திரீ அவள் கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அவளிடத்தை போயிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எனக்கு தாகத்துக்கு தாண்டு கேட்கணும். அவள் சொல்கிறாள், நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ என்னிடத்தில் தாகத்துக்கு தாண்டு எப்படி நீ கேட்கலாம் என்று அவள் கிளாஸ் எடுக்கிறாள். சில பேர் அப்படித்தான். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் போய் ஒரு காரியங்களை சொல்ல, அவர்கள் நீ இப்படி கதைக்கலாமா இப்படி செய்யலாமான்னு சொல்லலாம். தேவனிடத்தில் நாம் ஒரு கேள்வியும் கேட்கவே முடியாது. அல்லேலூயா. என்று அவரோட வழி என்னமாம், ஒரு வல்லூர் கண்களையும் அந்த வழியை கண்டதில்லை. அப்போ தேவனிடத்தில் நீங்கள் நானும் எந்த இடத்துல எப்பொழுதும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லலாம், யோபு சொன்னது போல, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்போ யோபு அந்த இடத்துல மனைவி சொன்னது போல யோபு என்ன செய்வான், தேவனை தூசித்து ஜீவனை விட்டிருந்தால் யோபுன்ற புத்தகமே இருக்காது. அவனை சன்மாக்கனும் நீதிமானும் என்று சொல்லி நாம் நித்தமும் பிரசங்கிக்க முடியாது. அப்போ தேவனுடைய பலி வித்தியாசமாக இருக்குது. சோதனைகள் வரும், கஷ்டம் துன்பம் நெருக்கங்கள் வரலாம், ஆனாலும் தேவனுடைய பலி விசித்திரமான ஒரு பலி. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வந்து சமாரிய ஸ்திரீகள் தாகத்துக்கு தாண்டி அவள் யூதராக இருக்க நீ இருக்கும் பொழுது நீ எப்படி என்னிடத்தை வந்து கேட்கலாம் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாண்டு உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த ஜீவ தண்ணீர் எப்படி இருக்குமாம்? 14ஆம் வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, கர்த்தராய் இயேசு கொடுக்கிற அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும். அல்லேலூயா. எப்படியா நேரத்தை பார்த்த என்ன சொன்னோம் இதில் வெளிப்படுத்தல, அது ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனத்தை புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். எங்கு வந்தது தண்ணீர்? அது ஆட்டுக்குட்டியான இருக்க சிங்காசனத்தை புறப்பட்டு வருகிற தண்ணீர் இப்போ எப்படி வருகிறதாம்? அது இங்கே இந்த நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே, முதல் எங்க வந்து சிங்காசனத்திலிருந்து ஊறிக்கொண்ட தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் இப்ப எங்க வருது? அது எங்க வருதா? சத்தமா நீங்க சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அது என்ன நடக்குமாம்? அவனுக்கு நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஊற நீரூட்டாய் இருக்கும். அப்போ நீங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிறதா? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதா? பொங்கி பொங்கி வழிகிறதா? ஹல்லேலூயா. அதான் என்ன சொல்ல, ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே என்ன பொங்கி பொங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி இருக்கிற மனுஷன் ஓடிக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நதி எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல் ஆவியில் நிறைந்த மனிதன், ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷன் ஓடிக்கொண்டே இருப்பான். அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டான். ஹல்லேலூயா. நெருக்கம் வரலாம், கஷ்டம் வரலாம், வியாதி வரலாம், பலவீனங்கள் வரலாம், ஆனாலும் அவன் தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருப்பான். ஏன்னா தேவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவன் மேல் நம்பிக்கையான மனுஷன் என்னவான்? பாக்கியவான். அப்போ கர்த்தரை ருசித்தவன் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டான். உற்சாகத்தோடு கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஜீவன் உள்ள நாளெல்லாம், சரீரத்தில் உள்ள பலன் உள்ள நாளெல்லாம் தேவனுக்காக ஓட வேண்டும், தேவனுக்காக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி போலதான் அப்போ அவர் ஒரு தண்ணீரை தருவாராம் தேவன். அதை குடிக்கும் பொழுது அது என்ன சொல்ல, ஒரு நாளும் தாகம் உண்டாகாது, சோர்ந்து போக மாட்டோம், இடறி போக மாட்டோம். நான் பேதையாக இருந்தாலும் என்ன செய்வோமாம், திக்கட்டு நாம் நடக்க மாட்டோம். அந்த தண்ணீர் எங்களுக்குள்ளே நித்தமும் ஜீவகாலமாய் ஊற நீரூற்றாக இருக்கும். அந்த தண்ணீர் உங்களுக்கு எனக்கு அவசியம். ஹல்லேலூயா. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின அந்த ஆவியானவர்
உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பொங்கி பொங்கி நிரம்பி வழிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எங்கிருந்தாம்? சிங்காசனத்தில் இருந்த அந்த ஆவியானவர், சிங்காசனத்தில் இருந்த அந்த ஊற்றி கொண்டிருந்த ஜீவன் நதி இப்பொழுது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்து அது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கனி கொடுக்கிறவளா நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஊற்று தண்ணீர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பொங்கி பொங்கி வரும்பொழுது நீங்கள் நானும் நித்தமும் அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறதாம்? எசேக்கியேல் கடைசி எடுத்து வாசிக்க போகிறோம். ஆமென். எசேக்கியேலே 47ஆம் அதிகாரம். எசேக்கியேல் பாலிய பிள்ளைகள் ஒழுங்கா ரெடியாங்க. எசேக்கியேல் 47:9 வசனத்தை வாசிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால், நடக்க போறது சம்பவிக்க போறது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் இந்த நதி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து போகிற இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அந்த நதி நீங்களும் நானும் போகும் இடம் பொழுது பேசும் ஜனங்களும் மத்தியிலே எல்லாரும் என்ன செய்வார்களாம்? அவர்கள் பிழைப்பார்கள். ஏனென்று சொன்னால் உங்களோட வார்த்தை, உங்களோட இருதயத்திலிருந்து வர வார்த்தை, உங்களோட வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை மற்றவர்களுக்கு காயம் கட்டுறதாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த நதி போகும் இடமும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அப்ப ஜீவன் தண்ணீர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நித்திய காலமாக ஊற்றெடுக்கும் பொழுது, அந்த நதி புறப்பட்டு வரும் பொழுது, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். அவர்கள் வியாதி நீங்கும். ஹல்லேலூயா. தரித்திரம் நீங்கும், பிணக்கு நீங்கும், எல்லாம் நீங்கும் என்றா சொன்னால் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பெருக்கெடுத்து ஓடுகிறவராக இருக்க வேண்டும். இந்த அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆமென். இந்த நதி போகும் இடமெங்கும் எங்குவாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் எந்த இடத்துல போனாலும் மற்றவரோடு பேசும் பொழுது அவருக்கு ஒரு சமாதானம் உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும். ஹல்லேலூயா. அவருக்கு நிம்மதி உண்டாகணும். ஆமென். நாம் போனால், ஐயோ இந்த மனுஷன் வந்தார், இந்த மனுஷன் என்னோட பேசினார், எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு, எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்தேன்னு சொல்ல வேணும். ஹல்லேலூயா. அடே இவன் ஏண்டா வந்தான், இங்கே வந்து போட்டு சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் போனால் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஹல்லேலூயா. எங்களோட வார்த்தை அந்த ஜீவத்தன்னை உங்களுக்குள்ளே எனக்கு புறப்பட்டு வந்தால், ஹல்லேலூயா, அந்த வார்த்தை எப்படி இருக்குமாம்? ஆரோக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செய்வோமாம்? அவர்களுக்கு பிழைக்கும், அவர்கள் பிழைப்பார்கள். அவர்கள் ஹல்லேலூயா. மற்றவர்கள் ஆறுதல் படுத்தணும். ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணணும் மற்றவர்களுக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? கடைசியாக உங்களோட குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அப்படித்தான் யோபு செய்தான். தன் சிநேகிதனுக்காக அவன் வேண்டிக் கொண்டான். அது பின்பாக கர்த்தர் அவனை சட்டத்தினையாக கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நீங்கள் மற்றவர்களுக்காக இவ்வளவுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ, மக்களுக்கு அவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ, கர்த்தர் உங்களோட குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்காக பரிதவிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக அவர் பரிதவிக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போது நீங்களும் நானும் அந்த ஜீவ தண்ணீர் வந்தால், அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடுமாய் இருந்தால் நாம் எப்படி இருக்கணுமாம்? கணுக்கால் அளவு போதாது ஐயா, முழங்கால் அளவும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீச்சல் அளவுக்கு ஆண்டவரே, கடக்க முடியாத நதியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீச்சல் ஆழத்துக்கு போக வேண்டும். நாங்கள் நீந்தி நீந்தி மகிழ வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா.